உங்க அமைச்சர் என்ன சொன்னாரு? ஒரே ஒரு 10 ரூபாய் பாட்டிலுக்காக எடுக்கிறோம். ஆனா இன்னைக்கு 2 10 ரூபாய் எடுக்கிறீங்க. ஒரு 10 ரூபாய் அமைச்சருக்கு போகுதா, இன்னொரு 10 ரூபாய் யாருக்கு போகுதுன்னு தெரியல. அப்போ எப்படி விஞ்ஞான ரீதியா கொள்ளடிக்கிறாங்க பாருங்க. கண்டிப்பாக இந்த தடவை பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. போன வருஷம் நிதியே இல்லைன்னு சொன்னவங்க இந்த வருஷம் 5000 ரூபாய் பிளஸ் 5000 10,000 ரூபாய் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வருது. எங்களுக்கு அரசாங்கம் 10,000 சம்பளம் நிர்ணயிச்சா கூட எங்களுக்கு அவ்வளோ சம்பளம் வரல. அதனால எங்களுக்கு பிரைவேட் வேண்டாம், நீங்க எங்களை அரசாங்கமே நீங்க எங்களை வந்துட்டு கையாளுங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதை பண்ணாம இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 மாசமா போராடக்கூடிய நிலைமையில இருக்கு. இதுக்காக திருமாவளவன் வாய் திறக்க மாட்டார், இதுக்காக பாலகிருஷ்ணன் வாய் திறக்க மாட்டார், இதுக்காக வைகோ வாய் திறக்க மாட்டார், இதுக்காக காங்கிரஸ் செல்வப்பிரதி வாய் திறக்க மாட்டார். இப்போ இவ்வளவு போராட்டம் நடக்குது. இதையே அதிமுக ஆட்சியில் நடந்தாக்க என்ன பண்ணிருக்கீங்க? முக்கியமாக பாத்தீங்கன்னாக்கா கனிமொழி சொல்றாங்க தீபக்கல்லா இல்ல எல்லைக்கல்லா நில அளவைக்கல் எனக்கு ஒண்ணு புரியல. நம்ம படிச்சிருக்கா படிக்கலையான்னு தெரியல. மலை மேல எதுங்க நில அளவைக்கல் வைக்கணும்? அது இல்லாம நீங்க கோவில்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, சாமி என்னன்னு தெரியாது. சாமி மறுப்பு கொள்கை உள்ள நீங்க, கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள நீங்க அங்க இருக்குது இலக்கல்லா இல்ல தீபக்கல்லா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிப்பட்ட நபரு எங்களுடைய வழிபாடுகளையோ எங்களுடைய தெய்வ நம்பிக்கையோ பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நேருல இருந்து ராஜீவ் காந்தில இருந்து நரசிம்மராவ் வரைக்கும் மன்மோகன் சிங் வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் தமிழை உயர்த்தி பிடித்தான்னு ஒரு பிரதமரை சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. அப்போ தமிழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு பிரதமரை பார்த்து நீ தமிழின விரோதின்னு சொன்னாக்கா எப்படிப்பட்டது? ராஜராஜ சோழனுக்கு மிக பிரமாண்டமான சிலையை வைப்போன்னு பிரதமர் தான் பேசினாரு. கருணாநிதி பேசினாரா? இந்திய வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே இந்த நீதிபதியை மாத்துங்கன்னு போய் கையெழுத்து இயக்கம் நடத்தின ஒரே கட்சி திமுக. வெக்கமா இல்ல உங்களுக்கு? கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு பார்லிமெண்ட்ல தமிழச்சி தங்க பண்ணி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏங்க உங்களுக்கு பாரதனாலே பிடிக்கலையேங்க? பாரத்ன்ற பேர் போட்டாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் இந்தியா தான் கூப்பிடுவேன், பாரத்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்றேன். நீ பாரத ரத்னா மட்டும் எப்படி கேட்குறீங்க? பாரத ரத்னா விருது வாங்கினா ஒரு தகுதி வேணும். சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் சோசியல் மீடியா மாநில பொறுப்பாளர் திரு ஃபயர் சதீஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். டாஸ்மாக் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க 10 ரூபா நாங்கள் வாங்குற உண்மைதான், ஆனால் பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபாய் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதை நேத்திலிருந்து சென்னையில் அமல்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திருப்பூர்ல பண்ணாங்க, நேத்திலிருந்து சென்னையில் அமல்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ முத்துசாமி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் 10 ரூபா எதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நாங்கள் 10 ரூபா அந்த பாட்டிலுக்காக தான் எடுக்கிறோம், நீங்கள் பாட்டில் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அந்த 10 ரூபா நாங்கள் திரும்பி கொடுத்துருவோம் அப்படின்னு தான் சொன்னார். இதுதான் அவரோட நிலைப்பாடாக இருந்துச்சு. ஆனால் நேத்திலேருந்து சென்னையில் அமல்படுத்தும் போது சென்னை செங்கல்பட்டு அந்த சுற்று வட்டார பகுதி எல்லா கடையிலுமே நேத்திலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 ரூபா கூட சேர்த்து இன்னொரு 10 ரூபா எடுக்கிறாங்க, 20 ரூபா எடுக்கிறாங்க. எதுக்கிட்டா 20 ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, 10 ரூபா நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டோம், இப்போ இந்த 10 ரூபாவை நீங்கள் பாட்டில் திரும்பி கொடுத்தா நாங்கள் திரும்ப கொடுத்துருவோம். ஆனால் இவங்க அமைச்சர் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே எடுக்கிற 10 ரூபா தான் நம்ம கேட்டோம். நம்ம எல்லா கட்சிக்காரங்களும் என்ன கேட்டாங்கன்னா 10 ரூபா எதுக்கடா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் பாட்டிலுக்காக தான் 10 ரூபா எடுக்கிறோம், நீங்கள் பாட்டில் திரும்ப கொடுத்து 10 ரூபா வாங்கிக்கின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு குவார்ட்டரோட விலை 250 ரூபா விற்குது அப்படின்னா 260 ரூபாய்க்கு தான் இன்னைக்கு எல்லா கடையிலுமே 10 ரூபா எடுத்து தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 10 ரூபா எடுக்கிறது ஏன்னும் போது பாட்டிலுக்காக தான் நாங்கள் 10 ரூபா எடுக்கிறோம், நீங்கள் பாட்டில் கொடுக்கும்போது 10 ரூபா திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னா அப்போ எம்ஆர்பி எவ்வளோ 250 ரூபா தான் வரணும் இல்லையா? 10 ரூபா திரும்ப கொடுத்துட்டாக்கா எம்ஆர்பி 250 ரூபா வரணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 260 ரூபாய்க்கு பாட்டில் கொடுத்துட்றாங்க, திரும்ப இன்னொரு 10 ரூபா எடுக்கிறாங்க, 270 ரூபா எடுக்கிறாங்க. எதுக்குடா 270 ரூபாய்ங்களா? நீங்கள் பாட்டில் திரும்ப கொடுங்க, நான் திரும்ப 10 ரூபா கொடுத்துருவோம். அப்போ ஏற்கனவே 10 ரூபா எதுக்குடா இருக்கீங்க கேட்டாக்க பதில் கிடையாது. உங்க அமைச்சர் என்ன சொன்னாரு? ஒரே ஒரு 10 ரூபாய் பாட்டிலுக்காக எடுக்கிறோம், ஆனா இன்னைக்கு 2 10 ரூபாய் எடுக்கிறீங்க. ஒரு 10 ரூபா அமைச்சருக்கு போகுதா, இன்னொரு 10 ரூபா யாருக்கு போகுதுன்னு தெரியல. இதுல இன்னொன்று பாட்டில திரும்பி கொடுனா அங்க உட்காந்து குடிக்கிறவங்க ஓகே, எடுத்துட்டு போறவன் என்ன பண்ணுவான்? அடுத்த நாள் இந்த 10 ரூபாய்க்காக வருவான் அங்கிருந்து. அப்போ எப்படி விஞ்ஞான ரீதியா கொள்ளடிக்கிறாங்க பாருங்க. அப்போ இது எப்படிப்பட்ட அப்பட்டமான ஒரு கொள்ளை ஊழல் பாருங்க. கண்ணுக்கு தெளிவா தெரியுது இந்த ஊழல். இந்த மாதிரி ஒரு ஊழல்லாம் கருணாநிதி குடும்பத்தால மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னு கேட்டாக்கா, இதை அவங்க அதாவது கடையில் உட்காந்து சாப்பிட்றவன் அதிகமாக, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவன் அதிகமானு கேட்டால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவன் அதிகமாக இருப்பான். அவன் வீட்டுக்கு எடுத்து போகிறவன் அடுத்த நாள் ஞாபகமாக வச்சு அந்த பாட்டில் எடுத்து கொடுப்பானா? கடையிலேயே பார்ல ஆகப்பட்ட ஊழல் நடத்துது, அது வேற விஷயம். அது இல்லாமல் இது இப்போ புது ஊழல். இது ஏற்கனவே 10 ரூபா எடுக்கிறான், இப்போ இன்னொரு 10 ரூபா எடுக்கிறான், பாட்டில் திரும்பி கொடுத்தா அந்த 10 ரூபா தரங்கிறான். ஆனால் எத்தனை பேர் பாட்டில் திருப்பி கொடுப்பான்? இதுக்கு ஒரு காரணம் சொல்றான், கேட்டா பாட்டில் உடையுது, அதுக்கு மக்களுக்கு காலில் கிழிச்சிக்குது, அதை கிழிச்சு, இதெல்லாம் காரணம் கிடையாது. காரணம் என்னன்னா ஏற்கனவே கொள்ளையடிச்சது பத்தலை, திரும்ப இன்னொரு கொள்ளை அடிக்கணும், அதுக்கு ஒரு ஐடியா வேணும், அதை தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ முத்துசாமி இதுக்கு பதில் சொல்லுவாரா? ஏன் 20 ரூபா? இப்போ 20 ரூபா ஆயிடுச்சு, 10 ரூபா கிடையாது, இப்போ 20 ரூபா எடுக்கிறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஊழலை இன்னைக்கு நேற்றிலேருந்து அரங்கேற்றி இருக்கிறாங்க. சென்னை சுற்று வர்ற பகுதியில் எல்லாத்துக்குமே அரங்கேற்றி இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு இது? அப்போ அமைச்சர் கண்டிப்பாக இது பதில் சொல்லணும். எதுக்குடா 20 ரூபா எடுக்கிறீங்கன்னு கேட்கணும். அவனே கஷ்டப்பட்டு
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு 500 ரூபா கூலியை வாங்கிட்டு வரான். அவங்ககிட்ட ஏற்கனவே 10 ரூபா திருடுறீங்க. இப்போ திரும்ப இன்னொரு 10 ரூபா திருடுறீங்கன்னா உங்களை விட ஒரு மானங்கட்டவன் எவன் இருக்க முடியும்? இதை விட ஒரு மானங்கட்ட கட்சி எங்கே இருக்க முடியும்? இதை விட ஒரு மானங்கட்ட அரசு எந்த அரசா இருக்க முடியும்? அப்போ எப்படி கொள்ளையடிக்கிறான்? அதை சாமானியன் கிட்ட 20 ரூபா கொள்ளையடிக்கிறீங்களே. அப்போ நீங்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கிட்ட எவ்வளோ கொள்ளையடிப்பீங்க, எவ்வளோ வந்து ஊழல் பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக அதாவது நேத்திய நிறைய கடையில் நிறைய பிரச்சனை வந்த தகவல் பிரகாரம் நிறைய கடையில் நேற்று ஏகப்பட்ட பிரச்சனை. இதனால் கிட்டத்தட்ட அடிதடிலாம் கூட ஒரு சில கடைகள்லாம் நடந்திருக்கு. அப்போது நாங்கள் போய் கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரியாது சார், எங்களை அவன் கேட்குறான், அந்த ஊழியர் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, எங்களை பாட்டிலையும் பொறுக்க விட்டாங்க சார், எங்களுக்கு இதான் சார் வேலை, அசிங்கமாக இருக்குது சார் எங்களுக்கு. அவன் குடிச்சிட்டு கொடுக்குற எச்ச பாட்டில் வாங்கி எங்களை சேர்த்து வச்சு கொடுங்கிறான் சார், எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது சார்னு டாஸ்மாகில் வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ மோசமான நிலைமையில நீ தமிழ்நாடு போயிட்டு இருக்கு பாருங்க. அப்போது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நிகழ்ச்சினா, விட்டு போனவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு யாரும் ஏற்கனவே இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும், அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க, இல்லை தகுதி வாய்ந்த நபர்களுக்கு மட்டும் தான் தருவோம்னு சொல்லி 4.5 வருஷம் தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டும் கொடுத்துட்டு மீதி பேருக்கு கொடுக்கல. இப்போ ஆட்சி முடிய போகிற இன்னொரு 4 மாசத்துல நான் இப்போ எல்லாருக்குமே கொடுக்குறேன்னு சொல்லி விடுபட்டவர்களாம் 1000 ரூபாய் கொடுக்குறேன். இன்னைக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி விடுபட்டவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சரி, விடுபட்டவங்களுக்கு கொடு, இந்த 4 வருஷம் கொடுத்தல, மற்றவங்களுக்கு கொடுத்தல, அதில் சேர்த்து கொடு. 12,000 4 வருஷம், அந்த 4 வருஷம் காத்தையும் சேர்த்து கொடுப்பீங்கன்னா கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு அப்ளை பண்ணாங்க, இந்த மாசத்துக்கு தான் 1000 ரூபாய் வரும். அப்போ இந்த 4 வருஷமா நீங்க அப்போ தகுதி வாய்ந்த நபர்கள் கொடுத்தீங்கல்ல, அப்போ தகுதி இல்லாதவங்களா இப்போ தகுதி படைச்சவங்களா ஆயிட்டாங்களா மகளிர்? நீங்க என்ன ஏன் இவங்களுக்கு கொடுக்கல? இன்னைக்கு கொடுக்குறவங்களா ஏன் நீங்க ஏற்கனவே கொடுக்கல? அவங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு அவங்களை ஓரம் கட்டிட்டு தகுதியானவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க. இப்போ மட்டும் எப்படி அவங்களாம் தகுதியானவங்களா ஆயிட்டாங்க? அப்போ எலெக்ஷன் வருதுன்றதுனால இந்த பணத்தை கொடுக்குறீங்களா? சரி கொடுங்க, தாராளமாக கொடுங்க, நான் வேணாம்னு சொல்ல. அப்போ அந்த 4 வருஷத்துக்கு காசையும் சேர்த்து கொடுங்க. 12,000 டோட்டல் பண்ணி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா தான் இந்த உண்மையிலேயே நீங்கள் அந்த மக்களுக்காக நீங்கள் சேவை செய்யக்கூடிய நபராக நாங்கள் ஒத்துப்போம். அப்போ நீங்கள் 4 மாதம் தேர்தல் வரப்போதுங்க மட்டும் நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதம் இது? இன்னொன்று கேட்டுங்க, கண்டிப்பாக இந்த தடவை பொங்கலுக்கு 5,000 ரூபா கொடுப்பாங்க. போன வருஷம் நிதியே இல்லைன்னு சொன்னவங்க இந்த வருஷம் 5,000 ரூபா + 5,000 10,000 ரூபா கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் வருது, மக்கள்கிட்ட வந்துட்டு கெட்ட பேர் வாங்கக்கூடாது அப்படின்னு பண்ணுறாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு திமுக எப்பெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சைக்கிள் கொடுக்குறாங்க ஸ்கூல்ல எல்லாருக்குமே, இப்போ சைக்கிள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, லேப்டாப் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க தேர்தல் வாக்குறுதியே நாங்கள் வந்து சிறிய மணி கட்டிட்டு டேப் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதாவது +2 படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் வந்து டேப் கொடுப்போம் தான் இவ்வளோ தேர்தல் வாக்குறுதியில் இருந்துச்சு. 4 வருஷம் அது இன்னும் கொடுக்கல. அப்போ நாங்கள் வந்து கல்வித்துறைக்கு அவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்றதுலாம் போய் தானே. அப்போ தேர்தல் வாக்குறுதியை நீ மாணவர்களுக்கே நிறைவேற்ற முடியலன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ திரும்பி இவங்க என்ன பண்ணுவாங்க, விடுபட்ட தேர்தல் வாக்குறுதிலாம் அடுத்த தேர்தல் வாக்குறுதியில் போடுவாங்க. போட்டு நாங்கள் அதை அங்கே பண்ண முடியாது, இன்னொரு 5 வருஷங்கள் வாய்ப்பு கொடுங்க, திரும்ப நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு எப்படி நீட்டுக்கு வந்து ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்களோ அதே போல ஒரு நாடகத்தை இந்த தடவை எலெக்ஷன் நடத்தான் போறாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சென்னையில் 4 மாசமா ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நிறைய மீடியாவில் காட்டப்படல. துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. தங்களோட பணிகளை நிரந்தரமாக்குங்க, தனியார் எடுத்து தாரவாக்காதீங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் இருக்காங்க. இது ஸ்டாலின் கணக்கு தெரியலையா, மீடியா கணக்கும் தெரியலையா? இல்லை உங்களுக்கு தான் தெரியுமே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி மீடியாக்கள் வந்துட்டு திமுக கூடிய சொம்படிக்கிற மீடியாக்கள் தான். அவங்க இதெல்லாம் போட மாட்டாங்க. இதே உத்தரப்பிரதேசம் நடந்தால் போடுவாங்க, இதே பீகாரில் நடந்தால் போடுவாங்க, இதே வந்துட்டு குஜராத்தில் நடந்தால் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே இருக்க என்ன நடந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே இருக்கிற மீடியாக்களுக்கு என்ன பிரச்சனைனா, அங்கே நடக்குதா பிஜேபி ஆளுக்கு மணிப்பூரில் நடந்தால் போடுவாங்க, இங்கே வந்து பாலியல் பலாத்காரம் நடந்தால் போட மாட்டாங்க. இதே மணிப்பூரில் நடந்தால் போடுவாங்க. குஜராத்தில் எவனா ஒருத்தர் கஞ்சா கடத்திட்டாக்கா அதை போடுவாங்க, இங்கே கஞ்சா கடத்துறவனு போட மாட்டாங்க. அங்கே எவனா கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்துட்டு அதை போடுவாங்க, இங்கே கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தவனு போட மாட்டாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மீடியா. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 மாசமா போராடிட்டு இருக்காங்க. பணி நிரந்தரம் செய்யக்கூடிய ஊதியம் 4 மாசமா இன்னைக்கு வந்து தீவிரமாக நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு குண்டு கட்டா லேடிஸுங்க கூட பார்க்காம தூக்கி பஸ்ஸில் போட்டு கைது பண்ணி கூட்டு போறாங்க. அப்போ இது வந்துட்டு ஸ்டாலினுக்கு இல்லை, யாருக்குமே இது தெரியாமல் பார்த்துக்கிறது அந்த மீடியாவோட வேலை. இது பெரும்பாலும் எந்த மீடியாவுமே இதை காட்டுறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், விவசாயிகள் 100 நாள் போராடினாங்க டெல்லியில். அது எல்லா மீடியாவுமே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாவுமே பாரு எங்கள் விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான், அங்கே பாரு எலிகறியை சாப்பிட்றான், அங்கே பாரு அவனே சமைச்சு சாப்பிட்றான், அங்கே பாரு எப்படி படுத்து கிடக்கிறான், எங்கே எப்படி கோமனா, இப்படியெல்லாம் பேசின நீங்கள் இன்னைக்கு இந்த துப்புரவு பணியாளர்கள், அதாவது இவங்கெல்லாம் யார் தெரியுமா? கொரோனா காலத்தில் தங்களோட உயிரையும் துச்சமென மதிக்காம கிட்டத்தட்ட சாவர நிலைமையில இருந்தவங்களை கூட, செத்தவங்களை கூட பாடியை கூட திரும்பி அடக்கம் பண்ண வேலையெல்லாம் இவங்க செஞ்சாங்க. இவங்க இல்லைன்னு சொன்னால் தமிழகத்தில் சாவு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்.
ஏன்னா நாமெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தோம், ஆனால் இவங்கெல்லாம் அந்த துப்புரவு வேலையை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இவங்களுக்கு அந்த உயிர் பயம் இருக்குதா இல்லையா தெரியல, மக்களை காப்பாற்றின வேலையை இவங்க செஞ்சாங்க. எந்த அளவுக்கு மருத்துவர்கள் செஞ்சாங்களோ அதே வேலையை துப்புரவு பணியாளர்கள் செஞ்சாங்க. மருத்துவர்கள் தயங்கிய வேலையை கூட துப்புரவு பணியாளர்கள் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அப்போ இவர் கொடுத்த வாக்குறுதி தான் அது. அப்போ நீங்கள் அப்போ இவர் வந்து அவங்களுக்கு பாராட்டு விழாலாம் ஒன்று மாதிரி நடத்தி அப்போ பேசினார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் உங்களுடைய பணி மிகப்பெரிய அளப்பரிய பணி, கண்டிப்பாக உங்களுக்கு பணி நிரந்தரம் உண்டு. இதை வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே உண்டு. துப்புரவு பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் தேர்தல் வாக்குறுதி பிரகாரம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு பணி நிரந்தரம் பண்ணுவோம், ஊதிய உயர்வு கொடுப்போம்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க கிட்டத்தட்ட 3000 இது மாதிரி சாலை பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்ணாமல் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்போ இவர் பேசினார். அப்போ நம்மளுடைய இப்போ இருக்க முதலமைச்சர் அவர்கள் அப்போ பேசினார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் மொத்த பேருக்குமே நாங்கள் ஊதிய உயர்வு கொடுத்து பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தவர் இவர். ஆனால் இன்னைக்கு இவங்களுக்கு எதுவுமே செய்யலை. இன்னைக்கு போராடக்கூடியவர்களை கைது பண்ணி குண்டு கட்டாக தூக்கி அடித்து வண்டியில் ஏற்றக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையும் இருக்குது. அந்த துப்புரவு பணியாளர் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன பெருசாக நான் எவ்வளோ பண்ணுறீங்க செலவு, நீங்கள் ஒப்பாக 80 கோடி செலவு பேனா செலவு பண்ணுறீங்க, தேவையில்லாமல் ஒரு கார் ரேஸ் ஒன்று நடத்துனீங்க கிட்டத்தட்ட 50 கோடி செலவில், அதுக்காக ரோடெல்லாம் போட்டீங்க. இப்போ தேவையில்லாத செலவுலாம் பண்ணுற நீங்கள் நூற்றாண்டு நூலகம் தேவையா, நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டு தேவையா? அப்போ உங்கள் அப்பாவோடைய நூற்றாண்டு விழாக்கு மட்டும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற நீங்கள் அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த துப்புரவு பணியாளர்கள் கொடுக்குறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் தொடர்ந்து இவங்களை இப்படி போராட வைக்கிறீங்க? அவங்க வேணும்னா போராடுறாங்க. அவங்களோட முதன்மையான கோரிக்கையோட ஊதிய உயர்வு கிடையாது, பணி நிரந்தரம் மட்டும் தான் முதன்மையான கோரிக்கையே இல்லை. அதாவது ஊதிய உயர்வுங்கிறது எப்படின்னா, இவங்க கொடுக்க மாட்டாங்க அந்த சம்பளத்தை. யாருக்கு? துப்புரவு பணியாளர்கள் அரசாங்கம் கொடுக்காது. அரசாங்கம் ஒரு யார் டெண்டர் எடுக்கிறானோ அவனுக்கு கொடுத்துரும். அவன் தான் இவங்களுக்கு கொடுப்பான். அரசாங்கம் ஒரு அமௌண்ட் கொடுக்குதுனாக்கா அவன் அந்த அமௌண்ட் அப்படி இங்கே கொடுக்க மாட்டான், கமிஷன் வச்சு தான் கொடுப்பான். இது எல்லா மாநகராட்சியிலுமே இந்த பிரச்சனை இருக்குது. 10,000 ரூபா சம்பளம் அப்படின்னா 10,000 அவங்க கைக்கு போகாது. 8,000 ரூபா 7,800 இப்படி தான் அவங்க கைக்கு போகும். அவங்க அதை தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் எங்களுக்கு முழுசாக வரலை, அதனால் நீங்களே எங்களுக்கு டைரெக்டாக கொடுங்க சம்பளத்தை, அங்கே போயிட்டு இங்கே வேண்டாம், அந்த ராம்கோங்கிற கம்பெனி எங்களுக்கு வேண்டாம், நீங்களே எங்களை டைரெக்டாக வேலை வாங்க. இது இந்த மாநகராட்சி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 21 மாநகராட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்குது. எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் மூலமாக தான் இவங்களுக்கு பணம் போகுதே தவிர டைரெக்டாக அரசாங்கம் மூலியமாக எந்த ஒரு துப்புரவு பணியாளருக்கும் பணம் போகலை. அதுதான் இப்போ இவங்க கேட்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு சம்பளமாக கொடுங்க, நீங்கள் எங்களை பணி நிரந்தரம் பண்ணிட்டாக்கா உங்ககிட்ட இந்த ஊதியம் வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன ஊதியம் வந்து அந்த டெண்டரை கொடுத்தவங்க கொடுக்க அந்த ஊதியம் நேராக வரும், நடுவில் கமிஷன் எதுவும் போகாது. ஆனால் இங்கே கமிஷன் எவன் வேலைக்கு சேர்த்து விட்றானோ அவனுக்கு ஒரு கமிஷன் போயிடும். அவன் இப்போ அரசாங்கம் வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஒரு டெண்டர் கொடுக்குறாங்கன்னாக்கா எவன் கம்மி விலைக்கு கோட் பண்ணுறானோ அவனுக்கு தான் அந்த டெண்டரை கொடுப்பாங்க, வழக்கமாக நடக்குது. பட் இவங்க ஒரு டெண்டர் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எது அதிகமாக போகுதோ அதை இவங்க எடுப்பாங்க. அது மாதிரி தான் அப்போது ராம்கோ நிறுவனம் டெண்டர் எடுக்கும்போது அவன் எவ்வளோ குறைஞ்ச விலையில் எடுத்திருப்பான். அப்போ குறைஞ்ச விலையில் எடுக்கிறவன் அந்த துப்புரவு பணியாளர் என்ன பண்ணுவான், குறைஞ்ச விலையில் சம்பளம் கொடுப்பான், அதிகமாக கொடுப்பான். அவனுக்கு தேவை, ஆமாம் அவனுக்கு தேவை எந்த அளவுக்கு டெண்டர் இருக்கோ அந்த அளவுக்கு தான். இது இல்லாமல் கட்டிங் கொடுக்கணும், அமைச்சர்களுக்கு கட்டிங் கொடுக்கணும், மேயருக்கு கட்டிங் கொடுக்கணும், கவுன்சிலருக்கு கட்டிங் கொடுக்கணும். எல்லாருமே இந்த அரசாங்கமே கட்டிங்கில் தானே ஓடுது. அப்போ எல்லா கட்டிங்கும் யார் தலையில் கட்டுவான்? அவன் துப்புரவு பணியாளர் தான் கட்டுவான். அப்போ 10,000 சம்பளங்கிறவங்களுக்கு 7,200 7,800 இப்படி தான் வருது. அவங்க சொல்கிறது எல்லாமே அப்படி தான். எங்களுக்கு அரசாங்கம் 10,000 சம்பளம் நிர்ணயிச்சா கூட எங்களுக்கு அவ்வளோ சம்பளம் வரல, அதனால் எங்களுக்கு ப்ரைவேட் வேண்டாம், நீங்கள் எங்களை அரசாங்கமே நீங்கள் எங்களை வந்துட்டு கையாளுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து பண்ணாமல் இன்றைக்கி கிட்டத்தட்ட 4 மாதமாக போராடக்கூடிய நிலைமையில் இருக்குது. இதுக்காக திருமாவளவன் வாய் திறக்க மாட்டார், இதுக்காக பாலகிருஷ்ணன் வாய் திறக்க மாட்டார், இதுக்காக வைகோ வாய் திறக்க மாட்டார், இதுக்காக வந்து காங்கிரஸ் செல்லுப்பிரதை வாய் திறக்க மாட்டார். இப்போ இவ்வளோ போராட்டம் நடக்குதுல்ல, இதையே அதிமுக ஆட்சியில் நடந்தாக்கா என்ன பண்ணியிருப்பீங்க? எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு போராட்டம், சாலை மறியல், அவங்களுக்காக எவ்வளோலாம் பண்ணியிருப்பீங்க, எத்தனை மேடையில் பேசியிருப்பீங்க, எவ்வளவு பேச்சு பேசியிருப்பீங்க, எத்தனை மீடியாவில் பேசியிருப்பீங்க. இன்னும் யாருமே வாய்த்தவர்களே 9 ஓட்டையும் மூடி இருக்கிறீங்களே. ஏன்னா தோழமை சுடும், 2 சீட்டும் கொடுக்காம போயிடுவார், பிளாஸ்டிக் சேர் இல்லாமல் தரையில் உட்கார வைப்பார் என்ற பயத்தினால பேச மறுக்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசினா என்ன ஆகும்? கூட்டணி விட்டு வெளியே போ, கூட்டணி விட்டு வெளியே போன என்ன ஆகும்? ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி இவர் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை, இவங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இவங்க ஜெயிக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 2 சீட்னா நமக்கு இல்லாமல் போயிருமே, திருமாவளவன் கம்மன் இருக்காரு, நம்ம ஒரு சீட்டு இல்லாமல் போயிடும், வைகோ அமைதியாக இருக்காரு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உண்டியல் குலுக்கி கட்சியான கம்யூனிஸ்ட்டுக்கு பூத கண்ணாடி போட்டு தரனாலும் தமிழ்நாட்டு ஆள் கிடையாது, காங்கிரஸுக்கும் பூத கண்ணாடி போட்டு தரனாலும் ஆள் கிடையாது. அப்போ இவங்களாம் என்ன பண்ணும், யார் கூட ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கணும், வேறு வழி கிடையாது. அப்போ திமுகன்ற ஒரு கட்சி கூட ஒட்டி இருந்தால் தான் அவன் என்ன தப்பு பண்ணாலும் சரி கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் திமுக என்ன சொன்னால் அதை செய்வாங்க. 39 MP இருக்கிறாங்களே, பார்லிமெண்ட் போகிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த 39 MP பார்த்து நான் கேட்குறேன், என்னைக்காவது திருமாவளவன் உள்பட, ஆர் ராசா உள்பட எல்லாரையும் கேட்கறது, வைகோ உள்பட, வைகோ மேல் சபையில் இருந்தா இல்லையா, இவங்க எல்லாருமே நான் கேட்கறது என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய பார்லிமெண்ட் தொகுதியில் மக்களுக்கு இந்த திட்டம் இல்லை, அதை கொடுங்க, என்னுடைய பார்லிமெண்ட் தொகுதியில் இந்த
அறிவிப்பு வேணும், எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுங்க. எவனா கேட்டுக்கானா 39 எம்பியும் ஒன்று அங்கே போய் கேன்டீனில் போண்டா பஜ்ஜி சாப்பிடுவான். அதை விட்டுட்டாக்கா பார்லிமெண்ட்டில் பிரிவினைவாதம் பேசுவான். பாஜக உள்ள வந்துடக்கூடாது, பாஜக மதவாத சக்தி, பாஜக பிரிவினைவாத சக்தின்னு தான் பேசுவானுங்களே தவிர, என்னைக்காவது ஒரு நாள் தமிழக மக்களுக்காக இந்த திட்டம் எனக்கு வேணும், எனக்கு ரயில்வே திட்டம் இத்தனை வேணும், எனக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் இத்தனை வேணும், என்னைக்காச்சும் கேட்டுக்கானா? ஒரு எம்பி எவனும் கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இங்கேருந்து அனுப்புறீங்க? மக்கள்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இதை நீங்கள் இங்கேருந்து அனுப்புகிற ஆள், மக்கள் பிரதிநிதியாக போகிற ஆள் மக்களுக்காக பேசணுமே தவிர தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட குடும்ப அரசியலுக்காகவும் பேசினா எந்த விதத்தில் நியாயம்? இவங்க எல்லாருமே ஒரு அஜெண்டா படி தான் செயல்படுறாங்க. பார்லிமெண்ட்டை நடத்த விடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், திருச்சி சிவா பேசுறாரு, பிரிவினைவாதத்தை பேசுறாரு. யார் முதல் பிரிவினைவாதத்தை பேசினா? ராசா, ஆண்டிமுத்து ராசா பப்ளிக்ல கோயம்புத்தூர் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. எங்களை தனி நாடு கோரிக்கையை கேட்க வைத்து விடாதீர்கள். அப்போ அது பேர் பிரிவினைவாதமா? இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ராஜராஜ சோழனுக்கு நான் செலவைக்க போறேன்னு பிரதமர் பேசினார், அது பிரிவினைவாதமா? எது பிரிவினைவாதம்? இல்லை பிரதமர் ஒரு திட்டத்தை கொடுக்குறாருனாக்கா, முஸ்லீமுக்கு ஒரு திட்டம், கிறிஸ்தவனுக்கு ஒரு திட்டம், இந்துக்கள் ஒரு திட்டமா கொடுக்குறாரு? இல்லை இல்லையா? எல்லாருக்கும் ஒரு திட்டம்னா அது எல்லாருக்குமே தானே போகுது. இந்த திட்டத்தை முஸ்லீமுக்கு கொடுக்காத, ஏன்பா இந்த திட்டத்தை நீ கிறிஸ்டினுக்கு கொடுக்காத, ஒன்றில் இந்துக்கள் மட்டும் அனுபவிக்கணும்னு சொல்றாரு. அவர் எந்த திட்டமாக இருந்தாலும், ரேஷன் கடை அரிசியாக இருந்தாலும் எல்லாருக்கும் தான். எந்த ஒரு இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த 5 லட்ச ரூபா காப்பீடு கார்டு இருந்தாலும் எல்லாருக்கும் தான். அப்போ எல்லாருக்குமான திட்டத்தை தான் அவர் கொடுக்குறாரு. நீங்கள் அப்படி கிடையாது, நீங்கள் அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியும், திருப்பரங்குன்ற இஷ்யூல இருந்து அப்பட்டமாக இந்துக்களுக்கு விரோதமாக தான் இந்த அரசு செயல்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா கனிமொழி சொல்றாங்க, தீபக்கல்லா இல்ல எல்லைக்கல்லா, அது ஆங்கிலேயர் நில அளவைக்கல். எனக்கு ஒண்ணு புரியல, இந்த அம்மா படிச்சிருக்கா படிக்கலையான்னு தெரியல. மலை மேல எதுங்க நில அளவைக்கல் வைக்கணும்? எனக்கு இதுக்கு மட்டும் நம்ம விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்க. அது இல்லாமல் நீங்க வந்து கோவில்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, சாமி என்னன்னு தெரியாது. சாமி மறுப்பு கொள்கை உள்ள நீங்க, கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள நீங்க, அங்க இருக்குது இது நிலக்கல்லா இல்ல வந்துட்டு தீபக்கல்லா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஏற்கனவே என்ன கேட்டீங்க, திருப்பதி உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்ட ஆளு நீங்க. அப்படிப்பட்ட நபர் எங்களுடைய வழிபாடுகளையோ எங்களுடைய தெய்வ நம்பிக்கையோ பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க கேளுங்க, அப்பா இஸ்லாமியரை பார்த்து கேளுங்க, தர்கா வழிபாடு இருக்குதான்னு கேளுங்க. தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்துல கிடையாது, மசூதியில் மட்டும் தான் தொழணும். அதே போல ஒருத்தருக்கு ஒரு தர்கா தான், 2 தர்கா கிடையாது. ஒன்று ஏற்கனவே நீ மலைக்கு கீழே ஒரு தர்கா வச்சிருக்க, மேலே ஒரு தர்கா வச்சிருக்கா எப்படி? தர்கான்றது என்ன? அவர் புதைக்கப்பட்ட இடம் தான் தர்கா. இப்போ அந்த மன்னர் வந்துட்டு சிக்கந்தர் மன்னர் புதைக்கப்பட்ட இடம் தான் தர்கா. அது ஏற்கனவே மதுரையில் கீழே இருக்கு. அப்போ மேலே எதுக்கு ஒரு மசூதி? அந்த மசூதி எப்படி கட்டியிருப்பாங்கனாக்கா, நம்மளுடைய பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பில்லர், நம்மளுடைய கோவிலோட பில்லர் மேலே தான் அவங்க அதை மசூதியை கட்டியிருப்பாங்க. எப்படி ஞானவாயு மசூதியை கட்டியிருக்காங்க? ஞானவாயு மசூதி உங்களுக்கு தெரியும், காசியில். அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தூண் மேலே தான் மசூதியை கட்டியிருப்பாங்க. மதுராலையும் அப்படிதான், அயோத்தியிலையும் அப்படிதான். எல்லாமே நம்மளது கோயில்களை இடிச்சிட்டு தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க. ஏன் இது வந்துட்டு தமிழ்நாட்டில் இது செல்ஃப் எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ்நாடு பாதிக்கப்படலை. இஸ்லாமிய படையெடுப்புகளால் தமிழ்நாடு பாதிக்கப்படலை. ஆனால் வடநாடு அப்படி கிடையாது. வடநாட்டில் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டது இஸ்லாமிய படையெடுப்புனால, முகலாயர் படையெடுப்புனால அதிகமான பேர் பாதிக்கப்பட்டாங்க. கட்டாயமாக மதமாற்றப்பட்டாங்க, கட்டாயமாக கற்பழிக்கப்பட்டாங்க. இவங்களுக்கு சொல்கிறானுங்களே, அதாவது உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை எங்கள் பெரியார் தான் ஒழிச்சாருன்னு. உடன்கட்டை ஏறும் பழக்கம் எதனால் வந்துச்சு தெரியுமா? உடன்கட்டை ஏறும் புருஷன் செத்துட்டா நீயும் போய் செத்துட்டு அப்படி அர்த்தம் கிடையாது. புருஷன் இருந்து விட்டால் அந்த மனைவியை, அந்த அப்போ இருக்கக்கூடிய முகலாயர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. இவங்கள தூக்கிட்டு போய் அந்த லேடியை பெண்மணியை தூக்கிட்டு போய் கற்பழிச்சு அவங்கள வந்துட்டு சின்ன பின்னமாக்கி சீரழிச்சு இதெல்லாம் பண்ணுறதுனால நீ அப்படி இருக்கிறதுக்கு செத்து போகிறது மேலுங்கன்னு அவங்களாக முன் வந்து கணவர் இறந்த உடனே இறக்கிறது தான் இருந்துச்சு. அது யாராலனாக்கா முகலாய படையெடுப்புனால வந்தது. அப்போ முகலாயர்களால் அதிகமாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டவங்க வடநாட்டில் இருக்கவங்க, தென்னாட்டில் கிடையாது. இங்கே மாலிக் கஃபூர் ஒரு படையெடுப்பு நடந்துச்சு, அதுதான் கடைசி படையெடுப்பு. அதில் பெருசாக ஒன்றும் பாதிப்பு தமிழகத்துக்கு கிடையாது. ஆனால் வடநாட்டில் அப்படி கிடையாது. வடநாடு முழுக்கவே இன்னைக்கு ஏன் வந்துட்டு பிஜேபியை தூக்கி கொண்டாடுறான், ஏன் அவனுக்கு இஸ்லாமிய பயங்கரவாதம் பிடிக்க மாட்டேங்குதுனாக்கா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவங்க குழந்தைகள்லாம் சொல்லி வளர்த்துருக்குறாங்க. நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா, நம்ம எப்படிலாம் துன்பத்தை அனுபவிச்சிருக்கோம் தெரியுமா, நம்ம பெண்கள் குழந்தைகள்லாம் எப்படிலாம் ஆனாங்க தெரியுமாங்கிறத சொல்லி அங்கே வளர்த்துருக்குறாங்க. அதனால தான் அவனுக்கு அந்த வெறி ஊறி போயிருக்கு. அவங்கள பார்த்தாலே கோபம் வருது. இஸ்லாமிய பயங்கரவாதம் என்றாலே அவங்களுக்கு கோபம் வருது. இங்கே அப்படி இல்லை, இங்கே பெருசாக இவங்க பாதிக்கப்படல, சொகுசாக இருந்துட்டானுங்க இங்கே. அதனால இவங்களுக்கு அதோடைய கஷ்டம் என்ன தெரியல. இப்போ நமக்குலாம் பேப்பரில் தான் படிச்சிருப்போம், புக்கில் தான் படிச்சிருப்போம், என்னென்னு முகலாய படையெடுப்பு எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம அதை அனுபவிக்கல, அங்கே அனுபவிச்சிருக்கான். அதனால தான் அவன் என்ன யோசிக்கிறான், எங்களுக்கு பிஜேபி வேணும், எங்களுக்கு பிஜேபி இருந்தால் தான் எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி பிஜேபி. இன்னொரு முறை நாங்கள் இது இஸ்லாமிய நாடாக மாற்ற விரும்பலை, இது இந்து நாடாக தான் இருக்கணும். உங்களுக்கு தெரியும் 1974 அப்புறம் தான் இதை மதச்சார்பற்ற நாடுன்னு மாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தான் வந்துட்டு இஸ்லாமிய நாடு,
அப்போ காந்தி என்ன சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்க போயிருங்க, அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை அங்கே வந்து அப்ப முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானை வந்துட்டு நம்ம இஸ்லாமிய நாடா அறிவிக்கிறாருன்னா அப்ப இந்தியா எந்த நாடு? அப்ப நம்மளுடைய முகப்பொருள் என்ன இருந்துச்சு? மதச்சார்பற்ற நாடுன்னு கிடையாது. அம்பேத்கர் எழுதிய முகப்பொருள் மதச்சார்பற்ற நாடுன்னு கிடையாது. ஈவன் இந்திரா காந்தி தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மதச்சார்பற்ற நாடுன்னு மாத்துறாரு. அவங்க மாத்துறதுக்கு அப்புறம் தான் இந்த பிரிவினையே இங்க உருவாகுது. இந்த பிரிவினையை உருவாக்குறது அவங்க தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிவினை என்பது நம்ம கிட்ட கிடையாது. இன்னைக்கு பிரிவினையை உருவாக்குறது அவங்க தான். இப்போ முதலமைச்சர் இருக்காரு, தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டார், ஆனா கிறிஸ்துமஸ் சொல்லுவார், ரம்ஜான் சொல்லுவார். ஆனா பிரதமர் அப்படி கிடையாது. பிரதமர் எல்லாத்துக்கும் சொல்லுவார். அப்போ அது பிரிவினைவாதியா, இது பிரிவினைவாதமா? ஒரே ஒரு மதத்தை ஓரங்கட்டி விட்டு மீதி மதத்தை தூக்கி பிடிப்பது பிரிவினைவாதமா? அனைத்து மதத்தையும் சமமாக பார்ப்பது பிரிவினைவாதமா? எது பிரிவினைவாதம்? இவங்க சொல்லுவாங்க, நீங்க இஸ்லாமியர்களுக்கு நீங்க நிறைய துரோகம் பண்றீங்க, வக்ஃபு போர்டு கொண்டு வந்துட்டீங்க, முத்தலாக் யார் கொண்டு வந்தா? முத்தலாக் சுப்ரீம் கோர்ட் மூலமாக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இஸ்லாமிய பெண்மணி வழக்கு போடுறாங்க. எங்களுக்கு வந்து ஷரியத் சட்டத்தினால தலாக் சொல்லி என்ன வந்துட்டு பண்ணிட்டாங்க, விவாகரத்து பண்ணாங்க, அது செல்லாது நீங்க அறிவிக்கணும்னு சொல்லும் போது அப்போ சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசு கிட்ட சொல்லுது, இதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கணும் போது அப்போ மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. வக்ஃப் போர்டும் அப்படிதான். வக்ஃப் போர்டில் என்ன பண்ணா, இஸ்லாமியர்கள் போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. என்னன்னு, எங்களோட சொத்து வக்ஃப் போர்டில் இருக்கு, அதை நாங்கள் விற்க முடியல, விற்கணும்னாக்கா இங்கே ஒரு பணம் கட்ட இருக்கு, அங்கே ஒரு பணம் கட்டி நிறைய வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு சொல்லும் போது தான் இந்த வக்ஃப் போர்டு அதையும் கொண்டு வராங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமாகவே சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தல மட்டும் தான் பிஜேபி பண்ணுது. உங்களுக்கு நீட் தேர்வு உங்களுக்கு தெரியும், நீட் தேர்வை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் தான் இதுக்கு மருத்துவத்துறைக்கு ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம் வேணும். ஏன்னா இது உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி எப்படின்னாக்கா +2 அடிப்படையில் தான் உங்களுக்கு சேர்க்கை இருந்தது. அப்போ ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, அதனால தரமான டாக்டர்கள் வர முடியலன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால தான் நீட் தேர்வை மத்திய அரசு கொண்டு வருது. அப்போ எதையுமே மத்திய அரசு தானாக கொண்டு வரல. அதே போல தான் ஒவ்வொரு விஷயமா. அப்போ பிரிவினைவாதத்தை யார் தூண்டுறா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா? திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் பிரிவினை பேசுகிறான். வேற யார் பேசுகிறா? உயரமாக இருந்தால் சர்ச்சு, கூம்பு வடிவில் இருந்தால் மசூதி, அசிங்கமான சிலைகள் இருந்தால் அது வந்துட்டு கோவில்னு ஒருத்தன் சொல்கிறான், திருமாவளவன் சொல்கிறானே. அப்போது இது பேர் பிரிவினைவாதம் கிடையாதா? இது பேர் பிரிவினைவாதம் இல்லையா? ஆனால் பிரதமர் வரும்போது என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய செங்கோலுங்கிறது தமிழகனுடைய அடையாளம், அந்த செங்கோலை பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் வைக்கிறார். நான் கேட்குறேன், இத்தனை பிரதமர்கள் இருந்தாங்க, இந்தியாவை ஆண்ட இத்தனை பிரதமர் இருந்தாங்களே, ஏதாவது ஒரு பிரதமர் திருக்குறளை பற்றியோ திருவாசகம் பற்றியோ இந்தியாவாக இருக்கட்டும் வெளிநாட்டில் பேசியிருக்காரா? ஒருத்தன் பேர் சொல்லுங்கடா பார்ப்போம். சார், காசி தமிழ் சங்கம் கூட இப்போ நடந்துட்டு இருக்கு. காசி தமிழ் சங்கம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் இதெல்லாமே நம்ம ஆள் பண்ணுறது. அவர் போய் சொல்கிறாரு, ஃபாரின்லாம் எல்லா கண்ட்ரிலையும் சொல்லும் போது, தமிழ் என்ற ஒரு மிகப்பெரிய பழமையான மொழி ஒன்று இருக்கிறது, அது என்னுடைய நாட்டில் இருக்கிறது. இது எவ்வளோ பெரிய பெருமை. இதை மாதிரி எந்த பிரதமராக பேசியிருக்காரா? காங்கிரஸ் பிரதமர் ஒருத்தன் சொல்லும் பார்க்கலாம், ஒருத்தனாச்சும் பேசியிருக்கானா? நேருலேருந்து ராஜீவ்காந்திலேருந்து நரசிம்மராவ் வரைக்கும் மன்மோகன் சிங் வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் தமிழை உயர்த்திப்படுத்தான்னு ஒரு பிரதமரை சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. அப்போ தமிழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு பிரதமரை பார்த்து நீ தமிழின விரோதின்னு சொன்னாக்கா எப்படிப்பட்டது? ராஜராஜ சோழனுக்கு மிக பிரமாண்டமான சிலையை வைப்போன்னு பிரதமர் தான் பேசினாரு. கருணாநிதி பேசினாரா? நீ செய்ய வேண்டியதான அந்த வேலையை? ராஜராஜ சோழன் யாரு? இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டி. முதல் கப்பல் படையை கொண்டு வந்தது அவர் தான். முதல் கப்பலில் வாணிபம் பண்ணது அவர் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்கணும்ல. இப்போ தஞ்சாவூரில் அவருக்கு நினைவு சின்னம் இருக்குது. அந்த நினைவு சின்னத்தை யார் கட்டினா? ஜெயலலிதா கட்டினாங்க, இவங்க கட்டலை. அப்போ தமிழனுக்கு ஒரு ஆணியை பிடுங்காது நீங்கள் தமிழனை தூக்கி பிடிக்கக்கூடிய மோடியை பற்றி தவறாக பேசுறது எந்த விஷயம் நியாயம்? ஸோ இப்படித்தான் பார்லிமெண்ட்டில் இவங்க சமீபத்தில் திருச்சி சிவாவாக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு ஆண்டிமுத்து ராசாவாக இருக்கட்டும், இவங்க பேசுறது எல்லாமே பிரிவினையை பாஜக தூண்டுதுன்னு பேசுகிறான். கிடையாது, பிரிவினையை தூண்டுவது இவங்க தான். தமிழகத்தில் பிரிவினையை தூண்டுவது இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், திருப்பரங்குன்ற இஷ்யூவில் எந்த இஸ்லாமியரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. என்ன சொன்னாங்க? கலவரம் நடந்துரும், அதனால தான் 144 போட்டோன்னு. அந்த இடத்துல மீடியாவில் ஃபுல்லாக பார்த்தோம். ஏதாவது ஒரு இஸ்லாமிய கும்பல் கலவரம் பண்ணாங்களா? இது நீங்கள் அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு யாராச்சும் போராட்டம் பண்ணாங்களா? ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? எதுவுமே பண்ணலையே. இப்போ உங்களுக்கு பாதகமான ஒரு தீர்ப்பு வந்துட்டு ஜிஆர் சுவாமிநாதன் பார்ப்பனன், ஆர்எஸ்எஸ் அடிமை, இப்படி ஒரு நீதிபதியை தரைக்குறைவாக கேவலமாக விமர்சிக்கக்கூடிய தலைவர் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அது அவங்களுக்கு உகந்த தீர்ப்பு வராதுங்காட்டி. ஆமா, இதே இப்போ கவாய் மேல ஒருத்தர் செருப்பு தூக்கி அடிச்சார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கவாய் மேல ஒருத்தர் செருப்பு தூக்கி அடிக்கிறார். அவரை கண்டிச்சு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் எவ்வளவு போராட்டம் இங்க பண்ணீங்க நீங்க? ஏன்னா அவர் நீதிபதியை இவர் அவமதித்து விட்டார் அப்படின்னு. இன்னைக்கு இந்த நீதிபதியை நீங்க எல்லாருமே அவமதிக்கிறீங்க, உங்களை என்ன பண்ணலாம்? அப்ப ஜிஆர் சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பு தவறுனாக்கா அதுக்கு நீ மேல்முறையீடு போனீங்கல்ல, அப்ப அந்த 2 நீதிபதி இருக்காங்கல்ல, அவங்களும் சொன்னாங்கல்ல இதே தீர்ப்பு தான் அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்களே நீங்கள் கேட்கல. ஏன்னா ஜிஆர் சுவாமிநாதன் பார்ப்பனன். உங்களுக்கு பார்ப்பனன் என்றாலே உங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி அவனை போட்டு நெசுக்கி பிசுக்கி அவனை வந்து ஒரு வழி பண்ணணும். நான் என்ன கேட்குறேன், அவனுக்கு இடஒதுக்கீடு ஒன்றும் கிடையாது.
உங்களுக்குலாம் இடஒதுக்கீடு இருக்குது. அவனுக்கு என்ன இருக்குது? அவனா படிக்கிறான், அவனா முன்னேறான், அவனா டாக்டர் ஆகிறான், அவனா கலெக்டர் ஆகிறான். முடிஞ்சா நீ ஆகு. உனக்கு ஏன் போறாம? உனக்கு ஏன் இந்த கிருபாகரன் கொடுக்காத தீர்ப்பை அவர் கொடுத்துட்டாரு இந்துக்களுக்கு எதிராக? எவ்வளவு கிருபாகரன் ஒரு நீதிபதி எவ்வளவு தீர்ப்புகள் நமக்கு இடகுலமா கொடுத்துருக்காரு தெரியுமா? இந்துக்களுக்கு எதிராக பரந்தாமன் கொடுக்கக்கூடாது அவர் கொடுத்துட்டாரு. எத்தனை நீதிபதிகள் மோசமான தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்டிஸ் சந்துரு ஜெய்பீம் படம் அவரு கொடுத்தாரு தீர்ப்பு. பேசாத பேச்சா? அப்போ இந்து மதத்தை எவ்வளோ நீதிபதிகள் பேசியிருக்கிறாங்க. அப்போல்லாம் நாங்கள் இப்படிலாம் பண்ணோம், இப்ப இல்லாம நாங்கள் கேட்டவங்கள, இப்ப இல்லாம கேள்வி கேட்ட, இப்ப இல்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணோம், போராட்டம் பண்ணோம். இந்திய வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே இந்த நீதிபதியை மாத்துங்கன்னு போய் கையெழுத்து இயக்கம் நடத்தின ஒரே கட்சி திமுக. வெக்கமா இல்லை உங்களுக்கு? இப்போ பாஜகவுக்கு 242 சீட்டுங்க. அப்படி மாத்திர முடியுமா சார்? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இதுல சும்மா இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்துவதற்காக, இஸ்லாமிய ஓட்டு வங்கிக்காக இவங்க பண்ற வேலை. அப்படியே பண்ணீங்களா? அது ஒழுங்கா பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கு ஆதரவு எம்பி எவ்வளவு பேர் இருக்கான்? பிஜேபியோட எம்பி பார்த்தீங்கன்னா 242, கூட்டணி பார்த்தீங்கன்னா 290, மீதி இருக்கிறது கிட்டத்தட்ட உங்ககிட்ட 250 எம்பி இருக்கான்ல. இந்த 250 எம்பி எத்தனை பேர் கையெழுத்து போட்டான்? 120. அப்போ மீதி பேர் 120 யாரு? 99 காங்கிரஸ், நீ 30. அப்போ எவ்வளோ ஆச்சு? 120. அப்போ மீதி பேர் போடலையா? மம்தா போடலையா? அப்போ ஜேடிசி போடலையா? சமாஜ்வாடி போடலையா? அப்போ இவங்கெல்லாம் ஒத்துக்கல. நீ பண்றது தப்புன்னு தெரியும். ஏன்னா ஏற்கனவே சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னதால தான் உத்தரப்பிரதேசத்தில் தோத்துச்சு காங்கிரஸ் கூட்டணி. இங்கேயும் அப்படிதான், பீகார்லையும் இதே தான். பீகார்லையும் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லா இஷ்யூமே பீகார்ல அவங்க தோத்தது காரணமும் திமுக வாய் வச்சுன்னு சும்மா இல்லை. இவர் போனாருங்க, இவர் போனதுனால தான். இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அந்த கட்சியும் காங்கிரஸ் கொடுக்குற கட்சி தோத்துரும். இது வரலாறு. அப்போ இவர் எங்கே போகாமல் இருக்கிறது அவங்களுக்கு சேஃப்டி. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் சேஃப்டி இதுதான். காங்கிரஸ் கூட இணைற கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் காலியாயிடும். உங்களுக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுனால தான் முலாயம் சிங் யாதவால் அங்கே ஆட்சி அமரவே முடியல. 10 வருஷம் ஆயிடுச்சு 2 வாட்டியும். அதே போல தான் பீகாரில் இவங்க எப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்களோ அதுலேருந்தே உங்களுக்கு இவங்க தேஜஸ்வி யாதவ் முடிஞ்சிச்சு கதை. அவங்க கதையை முடிஞ்சிச்சு. இப்போ அந்த கட்சியோட கதையை முடிச்சு கண்டினியூஸாக அவங்க நிதிஷ்குமார் தான் இருக்கிறாரு. அப்போ காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு வைக்கக்கூடிய எல்லாருக்குமே தர்தரம் தான். அந்த கட்சி வளரவே வராது. ஏன் வளராதுன்னா அந்த கட்சி இப்படி தான், இரட்டை நிலைப்பாடு. இப்போ திருப்பரங்குன்றத்தை தீபம் ஏற்றக்கூடாதுங்கிறத ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசுவாரா? பேச சொல்லுங்களா பார்க்கலாம். பார்லிமெண்ட்ல திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருப்பது தீபத்தூண் கிடையாது, அது எல்லை கல்லுன்னு பார்லிமெண்ட்ல நீ பேச வேண்டியதானே? ஏன் பேசல? மற்ற எம்பிலாம் பேசினாங்கல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? பிஜேபியால தமிழகத்தில் நுழைய முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. நீ ஜெயிக்கிற வழியை போடுறான்னாக்கா நீ நாங்கள் ஜெயிக்கிற வழியை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ எப்படி ஜெயிக்க போற? நீ எப்படி திரும்ப காமராஜர் ஆட்சி அமைக்க போறன்றத பத்தி நீ யோசிக்கணும். அதை விட்டுட்டு நீ எல்லா ஸ்டேட்டையும் பிடிக்கலாம், தமிழ்நாடு மட்டும் பிடிக்க முடியாது இப்படி சொல்றான்னு சொன்ன ஒரு தலைவர் எப்படிப்பட்ட முட்டாளா இருப்பார் அவர் என்ன சொல்லணும்? என் கட்சி அங்கே ஆட்சியை பிடிக்கும் ஒரு நாள், அந்த நம்பிக்கையை நீ தொண்டர்கிட்ட கொடுத்தாதான் நீ தலைவன். நீ அடுத்த கட்சி ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னா நீ எங்க ஒட்டி மாதிரி ஒட்டி நீ எங்களை சொன்னு அர்த்தம். அப்போ நாங்கள் தனித்து கிட்டத்தட்ட 18% ஓட்டு நாங்கள் எடுத்துருக்கிறோம். நீ முடிஞ்ச தனித்து 18% ஓட்டு எடுத்து பார்க்கலாம். உன் தலைமையில் ஒரு கூட்டணி வச்சு 18% ஓட்டு எடுக்க முடியுமா உங்களால்? இன்னைக்கு நாங்கள் 3% இண்டிவிஜுவலாக்கா 11.2% நாங்கள் ஓட்டு எடுத்துருக்கிறோம். நீங்க முடிஞ்சா எடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே எடுத்துருக்கிறோம். நீ முடிஞ்சா அது தனித்து நின்று எடுத்து பார்க்கலாம். முடியாது. ஏன்னா கிடையாது, காங்கிரஸ் இங்கே கிடையாது, கம்யூனிஸ்ட் இங்கே கிடையாது. திமுக மூத்த தலைவர் இப்ப காமராஜரை பத்தி முக்தார் ஒரு நெறியாளர் தப்பா பேசிட்டாமா, அதுக்கு காங்கிரஸ் பெருசா கண்டனம் வந்த மாதிரியே தெரியல. வராதுங்க. ஏன்னா முக்தார் இஸ்லாமியர், அவங்க இஸ்லாமியர் ஓட்டு வங்கி வேணும், அதனால அது பேச மாட்டாங்க. அவங்க இப்போ தலைவராச்சு எவ்வளவு பண்ணி காமராஜர் தமிழ்நாட்டுக்கு பண்ணாதா? இல்லைங்க, காமராஜரை இவ திருச்சி சிவா கூட ஒரு தடவை இதுவாக பேசினாரு, நிறைய பேர் பேசினாங்க. ஆர்எஸ் பாரதி கூட தான் பேசினாரு. அப்போ அவங்களெல்லாம் ஏன் கருணாநிதி பேசாதாங்க? கருணாநிதி பேசாதா? அண்டங்காக்கான்னு சொன்னாருங்க கருணாநிதி. கருணாநிதி சொன்னார், அண்டங்காக்கான்னு சொன்னார். யார்? காமராஜரை பார்த்து சொன்னார். அப்போல்லாம் அந்த மாதிரி கட்சி கூட தான் நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்க. இவ்வளவு கொச்சையை யார் பேச முடியும்? இந்தியாவிலேயே சட்டசபையில் ஒரு பெண்ணை சேலையை பிடிச்சி இழுத்த கட்சி எது? திமுக. அப்போ திமுக என்றாலே அது தீய சக்தி, பெண்களுக்கு எதிரான கட்சி, பெண்களுக்கு ஆதரவான கட்சி கிடையவே கிடையாது திமுக. அதே மாதிரி இந்துக்களுக்கு எதிரான கட்சி, இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி கிடையாது. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நம்ம பெண்ணியத்தை காத்தவங்களாம் நம்ம எப்படி பேச முடியும்? நாங்கள் பெரியார் வழி பெண்ணியத்தை காத்தோம். பெரியார் மணியம்மையே பெரியார் விருப்பம்லாம் தான் கல்யாணம் பண்ணாரு. கட்டாய கல்யாணம் தான் அது. அந்த மாதிரி என்னன்னா சொல்லிச்சா நான் விருப்பப்பட்டு பெரியார் கல்யாணம் பண்ணேன்னு என்னன்னா சொல்லிச்சா? கிடையாது. கட்டாய கல்யாணம் தன் சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்டாய கல்யாணம் தான் அவங்களையும் பண்ணாரு. அப்போ இவங்க பெண்ணியத்தை காத்தவரா? அப்போ திமுக என்றாலே பெண்களுக்கு எதிரான கட்சி, இந்துக்களுக்கு எதிரான கட்சி. இதுல மாற்று கருத்து கிடையாது. திருப்புக்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த இஷ்யூவாக இருக்கட்டும். ஏன்னா கலைஞர் கருணாநிதி கேட்டார், இதை விட கொச்சையான வார்த்தை எங்கேயுமே இருக்க முடியாது, மாரியம்மனுக்கு மாதவிடாய் வருமானு கேட்ட ஒரு தலைவன் கருணாநிதி. இதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. இதெல்லாம் மறைக்கப்பட்டுச்சு. இப்ப மக்களுக்கு ஞாபகம் இல்லை, நாம ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமையில நீங்க இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நபரை நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க? ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல.
கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு பார்லிமெண்ட்ல தமிழச்சி தங்கமணி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏங்க உங்களுக்கு பாரதனாலே பிடிக்கலையேங்க, பாரத்ன்னு பேர் போட்டாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் இந்தியா தான் கூப்பிடுவேன், பாரத்ன்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்றேன், நீ பாரத ரத்னா மட்டும் எப்படி கேட்குறீங்க? நீ பாரத ரத்னா விருது வாங்கினா ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி இருக்குது கருணாநிதிக்கு? நீண்ட காலம் ஆட்சி பண்ணியிருக்காரு, நிறைய நல்ல ஆட்சி நல்ல திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காருன்னு கேட்குறாங்க. நல்ல திட்டங்கள் கொடுத்தா தொடர்ந்து அவர் கண்டினியூஸ் ஆட்சி பண்ணிருக்கணுங்க, கரெக்டா இல்லையா? என்னைக்காவது திமுக 5 வருஷத்துக்கு மேல கண்டினியூஸ் ஆண்டிருக்காங்களா பாருங்க? கிடையவே கிடையாது. அதிமுகனாவது 10 வருடம் ஆட்சியில் இருந்தாங்க, காங்கிரஸ் கூட 10 வருடம் ஆட்சியில் இருந்தது. என்னைக்கு இந்த திமுக வந்துட்டு 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க சொல்லுங்க? 5 வருஷம் தான். அந்த 5 வருஷத்தை கூட ஏன்டா கொடுத்தோன்னு துரத்தி விட்டுருவாங்க. இந்த தடவையும் அதான் நடக்க போகுது. அப்படி என்ன சாதனை பண்ணாரு? ஒரு சாதனை பண்ணாத அவருக்கு எப்படி பாரத ரத்னா விருது கொடுப்பாங்க? பாரத ரத்னா விருது கொடுக்கணும் மக்கள் சொல்லணும், உங்க கட்சிக்காரன் சொல்லக்கூடாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மக்கள் கேட்டாங்க, பாரத ரத்னா கொடுங்கன்னு கேட்டாங்க. அதே போல வாஜ்பாய் அவர்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க, அதனால தான் கொடுத்தாங்க. நீ வந்து உங்க கட்சியை தமிழிசை தங்கமணி, நான் தான் சொல்றேன், இந்தியான்னா நாங்க கூப்பிடுவோம், பாரத்னு கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன். நீங்க பாரத ரத்னா விருது மட்டும் எப்படி கேட்குறீங்க? அதுல பாரத்னு பேர் வரலையா? எப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு நாணயம் வெளியிட்டதே காரி துப்பிட்டு இருக்காங்க, எங்களை காரி துப்புறாங்க. இவருக்கு 100ஆண்டு நாணயம் வெளியிட்டாங்க இல்லையா, அதுக்கே எங்களை காரி துப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவங்க கலைஞர்லாம் ஒரு ஆளு, அவருக்கெல்லாம் போயிட்டு நீங்க நாணயம் வெளியிட்டீங்கன்னு பிஜேபி காரங்களை அண்ணாமலையவே நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நம்ம கட்சிக்காரங்களே கேள்வி கேட்டாங்க. நீங்க ஏன் போய் கலந்துங்க தலைவரே? அதுல அந்த ஊழல்வாதியோட பிறந்தநாள் அந்த நாணய வெளியீட்டுலாம் நீங்களாம் போய் ஏன் கலந்துக்கு நம்ம கட்சிக்காரங்களே நம்மளை கருத்து போனாங்க. இப்படிலாம் இருந்துச்சு. அப்படிப்பட்டவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கணும்? அப்படி என்ன பெருசாக சாதனை பண்ணார்? ஒரு சாதனையும் பண்ணல. தமிழ்நாடு குடிகாரமான மாநிலமாக ஆக்கிய சாதனை தான் அவர் பண்ணார். இங்க வந்துட்டு பூரண மதுவிலக்கு இருந்துச்சு, இங்க பூரண மதுவிலக்கு இருந்துச்சு. பாஜக ஆளக்கூடிய 3 மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு இருக்கு. அதே போல நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். பீகார்ல பூர்ண மதுவிலக்கு, குஜராத்ல பூர்ண மதுவிலக்கு. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் எம்ஜிஆர் தானே சார் கொண்டு வந்தாரு? இல்லையே, முதல்ல சாராயத்தை வேண்டாம்னு சொன்னது ராஜாஜி சாராயம் வேண்டாம் அப்படின்னு சாராய கடைகளை இழுத்து மூடிட்டு மதுவிலக்கு மாநிலமாக இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த பக்தவச்சலமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது திரும்பி ஓப்பன் பண்ணலை. என்னைக்கு இந்த கருணாநிதி அண்ணா வரும்போது கூட அது மதுவிலக்கு மாநிலமாக தான் இது இருந்துச்சு. இது மது கிடையாது. அண்ணா வரும்போது கூட, அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது கூட அவர் மது கடை திறக்கலை. இந்த மதுக்கடையை முதல்ல ஒரு ஆட்சி அமைச்ச உடனே கருணாநிதி தான் தமிழகத்தில் முதல்ல மதுக்கடையை திறக்கிறார். ஏற்கனவே மது இருந்துச்சு, ஆனால் அதை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஓமந்தூராராக இருக்கட்டும், பக்தவச்சலமாக இருக்கட்டும், ராஜாஜியாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருமே மது வேண்டாம், மதுவிலக்கு மாநிலமாகவே இருந்தது. மதுவிலக்கு மாநிலமாக இருந்த தமிழகத்தை மது குடிக்கும் மாநிலமாக மாற்றியது கருணாநிதி. கருணாநிதி தான் முதல்ல இங்கே திறக்கிறார். அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் அதால் மூட முடியும், ஏன்னா மக்கள் பழகிட்டான். இன்னைக்கு இந்தியாவிலேயே குடிகார மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அக்கா சொல்லுவாங்க, கனிமொழி அக்கா, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே டாஸ்மார்க் மூலியமாக அதிக வருமானம் பெறக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்போ இந்த ஊழல் வேற, 10 ரூபாய்க்கு மேலே 10 ரூபா, இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லை, பாட்டிலுக்கு 20 ரூபா. அப்படிதான் இனிமேல் நம்ம கேட்கணும். இல்லை, ஆல்ரெடி டார்கெட் வச்சு விற்கிறாங்க, குற்றச்சாட்டு இருக்கு. இந்தியாவிலேயே டார்கெட் வச்சு சாராயம் விற்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஒரு மாநிலமே மாநில அரசே சாராயத்தை விற்குதுனாக்கா அது தமிழ்நாடு. டாஸ்மாக்னா இந்த தமிழ்நாடு வாணிப கழகம் தானே. இந்த சரக்கு யாரும் விற்கிறா? இப்போ இந்த சரக்குக்கு குடவுன் இருக்கு, நெல்லுக்கு குடவுன் இல்லை, நெல்லை பாதுகாக்க குடவுன் இல்லை, அது வந்து மழையில் நனையுது, முளைச்சிருது. ஆனால் மாவட்டத்துக்கு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாஸ்மார்க்கு சாராயத்தை அடுக்கி வைக்கிறது மட்டும் குடவுன் இருக்கு, ஆனால் நெல்லுக்கு குடவுன் இல்லை. எல்லா மாவட்டத்திலையுமா நெல்லை விளைவிக்கிறாங்க? இல்லையே. உங்களுக்கு டெல்டா பகுதி, அந்த கோயம்புத்தூர் மாதிரி பகுதியில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் ஜாஸ்தி. அங்கே கூட நீங்கள் தேர்தல் வாக்குறுதி, உங்களை தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கல்ல, மாவட்டத்தோறும் நாங்கள் நெல் கிடங்குகளை அமைப்போன்னு உங்கள் தேர்தல் வாக்குறுதி. எத்தனை நெல் கிடங்கு அமைச்சிங்க? அதற்கு பதிலாக டாஸ்மார்க் கிடங்குகளை அமைச்சது தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது இந்த அரசில். சார், டாஸ்மாக்ல பாட்டில் ஊழல், மது பார்கள் ஊழல் தாண்டி இப்போ இடி வந்துட்டு திமுக குடும்பத்தில் பாஸ்கர்னு ஒருத்தர் மேலே 1000 கோடி ஊழல்னு வருது. அது என்ன சார் ஆச்சு? இல்லை, அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 350 பக்கத்துக்கான குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு அது உங்களுக்கு கோர்ட்டில் கேஸில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஃபஸ்ட்டு கோர்ட் வந்து இடி ஏன் உள்ளே போச்சுன்னு கேட்டாங்க. ரெண்டாவது அந்த அந்த கேட்டதை திரும்ப வாபஸ் பண்ணிவிட்டு அந்த தடையை நீக்கிட்டு நீங்கள் விசாரிக்கலாம்னு சொன்னாங்க. திரும்பியும் ஒரு தடவை போடுறாங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட்டு முன்னுக்கு முரணாக ஒரு 3 தடவை இதை மாற்றி இடிக்கு உங்களுக்கு யார் உள்ளே போகிறது ரைட்ஸ் கொடுத்தா, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, எப்படி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படிங்கலாம் கேட்கும்போது என்னமோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி இவங்க பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி 350 பக்கத்துக்கான குற்றப்பத்திரிகையை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 1000 கோடி ஊழலை பற்றி விரைவில் அதுக்கான நடவடிக்கை வரும். அது ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண வேண்டியது மட்டும் தான் பாக்கி இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டாங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, டாஸ்மார்க்கில் எப்படி எப்படிலாம் ஊழல் நடந்திருக்கு, அது அந்த பணம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, யார் மூலியமா போயிருக்கு, யாரெல்லாம் பார் டெண்டர் எடுத்தா, அந்த பார் டெண்டர் எடுத்தவங்கலேருந்து இந்த 10 ரூபா விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே ஒரு அறிக்கையாக ரெடி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க இடி.
அதற்கான விசாரணை விரைவில் வரும். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா கொள்கை முரண் கூட இல்லாம கூட்டணிக்காக எல்லாம் சேர்ந்து உழைக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி அப்படி இல்லையா தமிழ்நாட்டில்? என்டிஏ கூட்டணி தான் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக கூட்டணி தான் முரண்பாடு இருக்கு. திமுக கூட்டணி என்ன முரண்பாடுனாக்கா, திருமாவளவன் வெளியே என்ன சொல்றாரு, வெளியே பேனர் வைக்கிறாங்க, எங்கள் வருங்கால முதல்வர்னு வைக்கிறாங்க, வச்சு அடுத்த நாள் அந்த பேனர் எடுக்க சொல்றான் திமுக காரன், அதையும் விடுதலை சிறுத்தை எடுக்கிறான். அப்ப அது முரண் கிடையாதா? பேடியில் என்ன சொல்றாரு, எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், நாங்கள்லாம் வந்து முதலமைச்சரோ அமைச்சராவோ ஏன் பிரதமர் கூட நான் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அங்கே கூட்டணின்னு வரும்போது என்ன பேசுகிறாரு? இதெல்லாம் எப்போ இவங்களுக்குள்ள பிரளயம் ஆகும்னாக்கா, சீட்டை பிரிக்கும் போது. இப்போ சீட்டை எப்போ பிரிக்கிறாங்களோ, இப்போ ஏன் வந்துட்டு இங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறாங்கன்னா இதான் காரணம். திமுக ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னா, எங்கே வந்துட்டு எஸ்சி ஓட்டு அதிகமாக இருக்குதா இல்லை வன்னியர் ஓட்டு அதிகமாக இருக்குதான்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு இவங்ககிட்ட கோரிக்கை வைப்பாங்க. நாங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கோம், 2 கோடி பேர் நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க இருக்கிறோன்னு சொன்னாக்கா எனக்கு 20 சீட்டு கொடுங்க கேட்பான். நாங்கள் 1.5 கோடி பேர் இருக்கோம், நாங்கள் வன்னியர்கள் இருக்கோம்னு சொன்னால் எனக்கு 30 சீட்டு கொடுங்க கேட்பாங்க. அப்போது அதுக்காக தான் இவங்க நடத்தாமல் இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுச்சு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, மாநில வாரியாக நடத்திங்க, தப்பு இல்லை. மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், பீகாரில் நடத்திட்டாங்க, கர்நாடகாவில் நடத்துகிறாங்க, இங்கே மட்டும் நடத்தலை, இன்னும் கேரளாவில் நடத்த போகிறதா சொல்லிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இது வரைக்கும் அனுமதிக்கல. கேட்டால் மத்திய அரசு நடத்துங்கன்றாங்க. மத்திய அரசு தெளிவாக சொல்லிடுச்சு, மத்திய அரசு இன்னும் அடுத்த வருஷம் உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அப்போ கூட நாங்கள் ஜாதி பேரை கேட்க மாட்டோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் தான் நடக்கும், உனக்கு வேணா நீ நடத்திக்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான், இதை நடத்திட்டாக்கா இவங்க கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வந்துடும். அதனால தான் இவர் இது வரைக்கும் நடக்காமல் இருக்கிறார். அதே போல் காங்கிரஸ், உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் இந்த தடவை நாங்கள் வந்துட்டு 2 இலத்துக்கு மேலே கேட்க போகிறோம், நாங்கள் 60 சீட்டு கேட்க போகிறோம் காங்கிரஸ் சொல்லுது. வைகோவும் சொல்லியிருக்காரு. வைகோ சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனாக்கா, கௌரவமான தொகுதிகள் எங்களுக்கு ஒதுவாகலும் நாங்கள் நினைக்கிறோம். ஆல்ரெடி இவங்க பாலகிருஷ்ணனும் இவரும் சொல்லிட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லிட்டாங்க, இந்த தடவை நாங்கள் வந்துட்டு ஒற்றையில் கொடுத்தா வாங்க மாட்டோம், இரட்டையில் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருமாவளவன் ஓப்பனாகவே சொல்லிட்டார். இவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன பிரச்சனைனா, கூட்டணியில் சீட்டு கிடைக்கதாங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இவன் தெளிவாக இருக்கிறாங்க திமுக. இதை தான் நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி குழு அமைச்சிட்டாங்க, பேச்சுவார்த்தை குழு அமைச்சிட்டாங்க, காங்கிரஸ் கிட்ட பேசுறதுக்கு, விடுதலை சிறுத்தை கிட்ட பேசுறதுக்கு, கூட்டணி கட்சிகிட்ட பேசுறதுக்கான குழுவை நம்ம துரைமுருகன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முடியும் போது தான் அது இங்கேருந்து அங்கே வராங்களா, இங்கேருந்து அங்கே போகிறாங்களான்னு தெரியும். உங்களுக்கு என்டிஏ கூட்டணி இருக்க பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. சார், கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்னு தெரியல. தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட சொல்லுவாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு யாரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? திமுக எதிர்ப்புன்னு உறுதியா இருக்காரு. அன்புமணி உறுதியா இருக்காரு, ராமதாசன் உறுதியா இருக்காங்க. 2 டீமா இருந்தாலும் 2 பேருமே திமுகவோட எதிர்ப்புங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கெடுத்தது இவங்க, அதை கொடுத்தது எடப்பாடியார், அது கெடுத்து சுப்ரீம் கோர்ட்ல அது கெடுத்தது யாரு? திமுக. அப்போ அந்த கோவம் கண்டிப்பா அவங்க கிட்ட கண்டிப்பா திமுக பக்கம் போக மாட்டாங்க. இன்னொன்று விஜய் பக்கமும் போக மாட்டாங்க, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், விஜய்ன்ற ஒரு பர்சனாலிட்டிக்கு மட்டும்தான் ஓட்டே தவிர விஜயோட கட்சிக்கு ஓட்டு கிடையாது. ஏன்னாக்கா உங்களுக்கு அந்த கட்சியில் இருக்கவங்க பாதி பேர் பார்த்தா 16 வயசு, 15 வயசு, 14 வயசு இப்படி தான் இருக்காங்க. அப்போது உங்களுக்கு இதில் நம்ம தெளிவாக ஒரு கணக்கு ஒன்று புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு ஏன் விஜய் வேண்டாம், என்டிஏ கூட்டணி ஏன் விஜய் வேண்டாம், நம்ம ஏன் விஜயை நம்ம தொடாமல் இருக்கிறோம்? விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? ஆமாம், அவராக வந்தால் உண்டு, நாங்கள் அவர்கிட்ட கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, விஜய் பிரிக்க போகிறது என்டிஏ கூட்டணி வாக்கு கிடையாது, அவர் பிரிக்க போகிறது திமுகவோட ஓட்டு வங்கி தான் பிரிக்க போகிறாங்க. திமுக ஓட்டு வங்கி, சிறுபான்மை ஓட்டு முக்கியமாக. ஆமாம், உங்களுக்கு தெரியும், என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இருக்கிறதுனால பெரும்பாலும் சிறுபான்மையினர் கிட்டத்தட்ட இவங்க தான் இப்படி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்களே, அதனால் சிறுபான்மை ஓட்டு வராதுன்னு வச்சுங்க. அப்போ அது என்டிஏ கூட்டணி பாதிப்பு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சிறுபான்மை ஓட்டு இல்லாமல் தான் நம்ம 18.5% ஓட்டு எடுத்தோம் அந்த நம்ம கூட்டணியில், சரிங்களா? அப்பயும் வந்துட்டு உங்களுக்கு எஸ்டிபிஐ கட்சி இவங்க கூட இருந்தாங்க, யார் கூட? எடப்பாடி கூட இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க இல்லை, அவங்க எந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து மனிதநேய மக்கள் கட்சி இருந்தாக்கா அந்த இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க, அதுக்கு ஆப்போசிட்டான நிலைமையை தான் அவங்க எடுப்பாங்க. ஜவஹர்லால் எங்கே இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு நிலைமையை தான் வந்துட்டு இவர் எடுப்பார், நெல்லை முபாரக் எடுப்பார். அப்போ அவங்க எங்கே போகிறாங்க தெரியும், ஒருவேளை அவங்க விஜய் கூட போகிறாங்களா இல்லை தனித்து களம் காணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போது சிறுபான்மையினர் ஓட்டு கண்டிப்பாக விஜய் பிரிப்பார். உங்களுக்கு தெரியும், இந்த இளைஞர்கள் ஓட்டு வங்கி இருக்குது. இளைஞர்கள் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் வித்தியாசமாக சிந்திப்பாங்க. அவங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்க, அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. இந்த தடவை விஜய்க்கு போகிறோன்னு சொல்லுவாங்க அந்த இளைஞர்கள் ஓட்டு. அப்போ சிறுபான்மையினர் ஓட்டை நம்பி இருக்கக்கூடிய திமுகவுக்கு அடி, இளைஞர்கள் ஓட்டை நம்பி இருக்கக்கூடிய திமுகவுக்கு அடி. புது ஓட்டு இருக்குல்ல, புது ஓட்டை ஃபுல்லாக அங்கே போயிடுவாங்க. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு 20% + 18%, 38% ஓட்டு வங்கி பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு இருக்குது. இவங்களுக்கு 40% ஓட்டு வங்கி இருக்குது. இந்த 40% ஓட்டு வங்கியிலேருந்து சிறுபான்மை ஓட்டு பிரியும், இளைஞர்கள் ஓட்டு பிரியும். அப்படி பிரியும் போது ஆட்டோமேட்டிக்காக திமுக ஓட்டு வங்கி குறையும் போது என்டிஏ கூட்டணியோட ஓட்டு வங்கி அதிகமாகும். அப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கான அனைத்து சாதகமான சூழ்நிலையும் நமக்கு இப்போ இருக்குது, திமுகவுக்கு கிடையாது. ஏன்னா முழுக்க விஜயோடைய வருகை திமுகவை தான் பாதிப்பே தவிர
என்டிஏ கூட்டணிக்கு பாதிப்பு கிடையாது. அதனால நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா 40% ஓட்டு எடுக்கிறவன் தான் முதலமைச்சர் ஆக முடியும். முதல் தேர்தலில் 40% ஓட்டு விஜய் எடுப்பாரா கேட்டால் வாய்ப்பே கிடையாது. என்னோட கணிப்பு பிரகாரம் 8லேருந்து 10% ஓட்டு எடுத்தாலும் பெரிய விஷயம். அந்த 8லேருந்து 10% ஓட்டு கூட 8% திமுக கிட்ட தான் போகுமே தவிர வேற எங்கேருந்தும் போகாது. விடுதலை இன்னைக்கு ஏன் வந்துட்டு மற்ற எல்லா கட்சியோட விடுதலை சிறுத்தைகளோ சீமானோ ஏன் விஜய் ரொம்ப மோசமாக எதிர்க்கிறாங்கன்னா, இன்னைக்கு அவங்க ஓட்டு வங்கிலாம் இவர் எடுத்துட்டாரு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் இன்னைக்கு தாவேக்கா போயிட்டாங்க. அதே போல சீமானு கிட்ட இந்த பெரும்பாலான இளைஞர்கள் இன்னைக்கு தாவேக்கா போயிட்டாங்க. ஆனால் அது ஏடிஎம்கேல இருந்தோ இதுல இருந்தோ போகல, அங்கே தான் இருக்காங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய கட்சியிலேருந்து நிறைய பேர் போனதால தான் இவங்க ரொம்ப எதிர்க்கிறாங்க. விஜய் இவங்களை அதிகமான எதிர்ப்பு காரணம் இதுதான். இருந்து ஒரு தலைவரே போயிட்டாரே சார், செங்கோட்டையனே போயிட்டார்ல. செங்கோட்டையன் நீக்கப்பட்ட பிறகு போனார். செங்கோட்டையன் கட்சியில் இருக்கும் போதே நான் விஜய் எனக்கு பிடிச்சிச்சுன்னு போல. செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உடனே அப்ப நீக்கப்பட்டா என்ன ஆயிடும்? ஏதாவது ஒரு அடைக்கலம் அவருக்கு வேணும்ல, ஏதாவது ஒரு கட்சி வேணும்ல, புதிய கட்சி ஆரம்பிக்கணும். ஒண்ணு புதிய கட்சி ஆரம்பிக்கல, ஏதாவது ஒரு கட்சியில போய் சேரணும். நீங்க இந்த கட்சியில இருக்கும் போதே என்னோட விஜயோட செயல்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன் அவர் போல. அவர் வந்துட்டு அவர் கட்சிக்கு செய்த துரோகம்னு அவர் சொல்றாரு. அது அவங்களுக்கு அது உட்கட்சி விவகாரம் நம்ம தலையிட வரும்ல. அப்போ அவர் ரிசைன் அவர் கட்சியிலிருந்து நீக்கினதுக்கு அப்புறம் தான் போறாங்க. இன்னொருத்தர் போயிருக்காரு, நாஞ்சில் சம்பத் போயிருக்காரு. நாஞ்சில் சம்பத் உங்களுக்கு தெரியும், சசிகலா கிட்ட போனாரு, சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க. வைகோ கிட்ட வெளியே வந்த உடனே அதுக்கப்புறம் திமுக கிட்ட போனா திமுக இருந்து நிறைய பேர் ஜெயிலுக்கு போனாங்க, நிறைய பேர் போனாங்க. இது மாதிரி இவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த கட்சியெல்லாம் காலி பண்ணிடுவாரு. அதனால இவர் இப்ப தாவேக்கா போயிருக்கிறாரு. தாவேக்காக்கு அவரோட அழிவுக்கு வேற யாரும் காரணம் வேணாம். விஜயோட அழிவுக்கு நாஞ்சில் சம்பத் ஒரு ஆள் போதும். ஏன்னா அது ஆம புகுந்தை விட அமினா புகுந்தை விட உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி வைகோவோ அப்படிதான் இவரும். வைகோ கிட்ட இருந்து வந்து யார் வந்தாலும் சரி அந்த இடம் உருப்படாது. அதுல நாஞ்சில் சம்பத் இருக்கிற இடம் கண்டிப்பாக தாவேக்கா. இதுல வந்து நான் பர்சனலா சொல்றது, தயவு செஞ்சு அண்ணா விஜய் அவர்கள் இவர் கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கான வழியை பாருங்க. இவர் நீங்க உள்ள வச்சுக்கிட்டாங்க அது உங்களுக்கு தான் ஆபத்து. விஜய் அடிக்கடி சொல்ற வார்த்தை, எல்லா மீட்டிங்கும் சொல்றது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 4வது இடத்துக்கு தான். நான் 4வதா நீ 4வதா? முதல்ல நம்ம வந்துருவோம், அப்ப 2வது 3வது யாருன்றதுல இவங்களோட போட்டி இருக்கும். அதுதான் அவர் போட்டின்னு சொல்றாரு. நான் முதலமைச்சர் ஆகணும், நீ முதலமைச்சர் ஆகணுன்ற போட்டி அவங்க கிட்ட கிடையாது. பிரகாசமான வாய்ப்பு என்டிஏக்கு இருக்கு. என்டிஏ தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்க தான் முதலமைச்சர் ஆக போறோம். அப்போ 2வது வர்றது யார், 3வது வர்றது யாருன்றதுலாம் அவங்களோட போட்டியாக இருக்குமே தவிர முதலமைச்சருக்கான போட்டி அவங்களுக்கு கிடையாது. யார் ஆட்சி அமைப்புன்ற போட்டி அவங்களுக்கு இல்லை. இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். விஜய் அதை வச்சு தான் சொல்லியிருப்பார், எப்படியாச்சும் நான் செகண்ட் வந்துடணும், திமுகவை காலி பண்ணிட்டு நான் 2வது வந்துடணும் தான் அவர் நினைப்பார் தவிர முதல் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் திமுகவை காலி பண்ணிட்டு 2வது வரதான் இவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி. 2வது யார் 3வது யாருன்ற போட்டி தான் அவங்களுக்குள்ள. உங்க கருத்தை பகிர்ந்துருக்கிறது ரொம்ப நன்றி. நன்றி.